ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லக்கூடிய ப்ராசஸ் படி அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா 2 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். அதாவது 2 நாளுக்குள்ளார அப்ரூவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ நான் அப்ளை பண்ணி எனக்கு எத்தனை நாளில் பிஎஸ்டிஎம் கிடச்சிது அப்படிங்கிற தகவல் முதலாவதாக பார்க்க போகிறோம். இரண்டாவதாக இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது, அதற்கான ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து நான் அப்ளை பண்ணி வாங்கின பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு. ஸோ ஏற்கனவே இந்த வீடியோவில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறாங்க அதை பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே அப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸோ நான் அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 12/2/2024 அன்றைக்கி அப்ளை பண்ணேன். எனக்கு அன்றைக்கே அப்ரூவ் ஆயிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளார என்னுடைய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆகி டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்துருச்சு. ஸோ இப்போ அதற்கான ஸ்டேட்டஸ் வந்து நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு தான் இருக்கும். டிஃபால்ட்டாக இதான் செலக்ட் ஆகிருக்கும். இதில் அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் நீங்கள் ஏற்கனவே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதற்கான ரெசிப்ட் காப்பி உங்கள்கிட்ட இருக்கும், ரசீது வச்சுருப்பீங்க. ஸோ அதில் இந்த ரிசிப்ட் நம்பரோ டிரான்சாக்ஷன் நம்பரோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு. நீங்கள் எந்த நம்பர் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, துறை குறிப்பு எண். ஸோ இந்த நம்பரை தான் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிக்கணும் அல்லது நோட் பண்ணி வச்சுருந்துருக்கணும் ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணும்போது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர், டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த நம்பரை அப்படியே கொண்டாந்து இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் வந்து கீழே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரு, யார் பேரில் அப்ளை பண்ணீங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அப்ளிகேஷன் அப்ரூவ்டா ரிஜெக்டடா அப்படிங்கிறத ஸ்டேட்டஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இன்கேஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருந்ததுன்னா கீழே என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகிருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அகடமிக் இயரில் தான் தப்பு பண்ணுவாங்க. ஸோ அகடமிக் இயர் ராங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோக்களில் வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் எப்படி வந்து அகடமிக் இயர்லாம் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரே நாளில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் 2 நாள் தாங்க. சப்போஸ் நான் வந்து அப்ளை பண்ணி 2 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க, எனக்கு என்ன பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நான் கரெக்டாக தான் அப்ளை பண்ணேன், பட் எனக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து வரவே இல்லை, பெண்டிங் வித் ஆஃபீஸர் வருது அப்படின்னா இங்கே படிச்சிங்க பார்த்தீங்களா அந்த ஸ்கூலினுடைய ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணி இந்த டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் அவங்கக்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி நான் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு, அப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உடனே அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரை போய் கான்டாக்ட் பண்ணணும். நீங்கள் நேரில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்குவதற்கான வழிமுறைகள். இப்போது ஸ்டேட்டஸில் வந்து பாருங்கள், அப்ளிகேஷன் அப்ரூவ்னு வந்துருச்சு. சர்டிஃபிகேட் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அடுத்தபடியாக உங்களுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம அப்ளை பண்ண டேட் 12/2/2024 4/26 வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆன டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/2/2024, டைம் வந்து 5:41, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளாரையே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோவில் சொன்ன ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக அப்ரூவல் ஆயிரும். ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா 20% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடஒதுக்கீடு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா தமிழில் பயின்றதற்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது. ஸோ அது கட்டாயமாக நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க் சப்போஸ் நீங்கள் அது தமிழில் படித்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வைக்காமல் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அதை சப்மிட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வந்து அப்ளிகேஷன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லி சப்மிட் பண்ணியிருந்தாலும் இப்போ கூட நீங்கள் எடிட் பண்ணி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறமா அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எந்த டேட்டில் வாங்கினீங்க, யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே அந்த அப்ளிகேஷனில் எடிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்து 29ஆம் தேதி தான் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் கவலை கிடையாது. அடுத்து ஒரு 3 நாள் அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ போயிட்டு நீங்கள் மறுபடியும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சாலும் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.